வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, தை மாதம் ராசி பலன். தை பிறந்தாவே வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த புத்தாண்டுல நம்மளுக்கு தை மாதத்துல தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்றப்ப தைப்பொங்கல். அந்த தைப்பொங்கல் நாட்கள்ல ரொம்ப விசேஷமா, ரொம்ப பத்திரமா, ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலியோட கொண்டாடணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கும்ப ராசியில 319 டிகிரியில சதய நட்சத்திர 4ஆம் பாதத்துல ராகுவோட சாராம்சம் வாங்கி ராகுவோட திசா இருப்பிலேயே இந்த மாசம் பிறக்க இருக்கிறது. அப்ப இந்த மாசத்துல பார்த்தோம்னா எவ்விதமான மாற்றங்கள் வருது. இப்ப இந்த மாசமாச்சு நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு வலிமைக்கு போகும், அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகுமா, இல்ல அடுத்த கட்ட சூழலுக்கு போகுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயங்கள். ஏன்னா என்னைக்குமே நம்ம மனிதருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு பார்த்தோம்னா இருக்கிற நிலைமையில இருக்கக்கூடாது, இன்னும் டம்ப் ஆகக்கூடாது, இன்னும் கீழ் நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிற ஈகோ இருக்கு எல்லாத்துக்குமே. அப்ப அந்த ஈகோங்கிறத நம்ம வளர்ச்சியை நோக்கி இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஈகோ நம்ம ரெக்கவர் பண்ணி வெளியில வரணும். அதுக்கான நேர காலம் இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, டைம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா, இதுக்கான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா, ரொம்ப தெளிவா, கிளீனா பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை. விருச்சிக ராசி கிட்டத்தட்ட நம்மளுக்கு இருக்கக்கூடிய குணாவசியத்துல, நம்ம எதிர்பார்ப்புல, நம்ம மைண்ட் ரீதியான ஆப்ஷன்ஸ்ல எதனாச்சும் ஒன்று நடக்காதா, நம்ம அடுத்தவங்க கிட்ட நம்ம சேலஞ்ச் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி எதனாச்சும் ஒன்று நம்மளுக்கு பலம் கிடைக்காதா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி, அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி உங்களோட ராசி அதிபதியான செவ்வாய் 2ல உட்காந்துருக்குற. யாரோட வீட்டில்? குருவோட வீட்டில். குரு எங்க உட்காந்துருக்கிறாரு? உங்களுக்கு இன்னொரு வீடான மேஷ வீட்டில், அதாவது செவ்வாய். அந்த செவ்வாவோட வீட்டில் பார்த்தோம்னா குரு உட்காந்துருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. இந்த பரிவர்த்தனை ஆகிறது இல்லாமல் உங்க ராசியில உட்கார்ந்துருக்கக்கூடிய சுக்கிரன், அவரும் பார்த்தோம்னா 2ல போய் உட்கார போறாரு. ஒரு ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல ஒரு தனபாகிய ரீதியான பலம் கொடுக்கக்கூடிய குரு. செவ்வாய் பார்த்தோம்னா நம்மளுக்கு சுக்கரனோட சார அம்சங்கள் வாங்கி உட்கார்றதும், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான திங்கிங் கொடுக்கும். அதே மாதிரியே நம்ம ரொம்ப நாளா டிலே ஆயிட்டு இருக்கு, ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு, ரொம்ப நாளாக நான் கட்டின வீட்டில் பார்த்தோம்னா ஒரு பெண்டிங்கோட இருக்கு, இது ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருந்தேன், வெயிட்டிங் பீரியட்ல இருந்தேன், ஒரு காருக்காக புக் பண்ணியிருந்தேன், ஒரு பைக்குக்காக புக் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயங்கள் பிஸ்னஸ்லையும் சரி, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்தது பார்த்தோம்னா பீரியட் எப்போ வரும்னு எனக்கு தெரியல, ஒரு கார் எப்போ வரும்னு தெரியல, ஒரு வண்டி ஆர்டர் பண்ணுறது அது எப்போ வரும்னு தெரியல, ஒரு வீடு கட்டிட்டு இருந்தேன் அது எப்போ முடியும்னு தெரியல, அதுக்கான சோர்ஸ் ரெக்கவர் கிடைக்கல. இந்த மாதிரி பெண்டிங்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதக பலனா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ தை மாசத்துல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அனைவர்களுக்கும் ஒரு ஆதிக்கம், ஒரு பலம் அப்படின்னு சொல்றது நம்ம ஒரு சொசைட்டியில, ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயத்துலையோ, நம்மளோட ரிலேஷன் சார்ந்த விஷயத்துலையோ, இவங்களுக்கு என்னங்க, இவங்களுக்கு எதுவுமே இல்லை, அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள். ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே நான் இருக்கக்கூடிய பொசிஷன்ல இப்படியே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. 4 பேர்த்துக்கு முன்னாடி கௌரவமா, நல்ல அந்தஸ்துல, நல்ல பொசிஷன்ல போய் உட்காரணும்னு நினைக்கக்கூடியதுல ரொம்ப ரொம்ப பிடிவாத குணமா இருப்பாங்க. அந்த பிடிவாத குணத்துக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வேணும் இல்லையா? ஒரு பிடிப்பு இருந்தால் தானே மேலே வர முடியும். ஒருத்தர் கிணத்துக்குள்ளார விழுந்துட்டாரு, விழுந்தவர் நீந்திட்டே எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? எதனாச்சும் ஒரு பிடிப்பு இருந்தால் தானே மேலே வர முடியும். அந்த வர்றதுக்கான வாய்ப்பும் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான டைம் அப்படின்னு சொல்றப்ப இன்னைக்கு ஒரு தொழில் ரீதியாகவும், ஒரு குடும்ப ரீதியாகவும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாகவும் நம்மளுக்கு ஒரு பலம், பார்ட்னர்ஷிப். ஏன்னா இவங்க ஒருத்தவங்களை நம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க துரோகம் செய்யறவங்களாவே இருந்தாலும், அவங்க ரொம்ப நம்மளுக்கு ஆப்போசிட்டா ஒரு வேலைகள் செய்யற மாதிரி இருந்தாலும், அவங்கள பார்த்தோம்னா இவங்களா அவங்கள புரிஞ்சுக்கிற வரைக்கும் யார் சொன்னாலும் எவர் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அந்த நம்ப மாட்டாங்கன்னு சொல்றப்ப பார்த்தோம்னா, நட்புக்காக உயர கொடுத்த தோழன்னு சொல்றது பார்த்தோம்னா இந்த ராசிக்கு ரொம்ப பொருள். இப்ப ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். இவங்க ஒரு சீக்கிரமா ஒரு கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா பாசத்தினால மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர்த்து மிச்சம் எந்த விதத்துலையும் இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது.
அந்த கன்வின்ஸ் பண்ண முடியாதுங்கிற சொல்றதுனால தான் அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வேணும் இல்லையா, நம்மளுக்கு அந்த ஒரு குடுப்பனை வேணும். அந்த குடுப்பனை இருக்குது அப்படின்னு சொல்றப்ப இந்த தை மாசத்துல நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றோம். உங்களோட ராசி அதிபதியான செவ்வாய் போய் உட்கார்ந்துருக்கிற இடமும் நல்லா இருக்கு. அவருக்கு பார்த்தோம்னா கொடுத்த வீட்டு அதிபதியான குருவும் நல்ல விதமான வலிமையில உட்கார்ந்துருக்கிறார், வக்கர நிவர்த்தியாக உட்கார்ந்துருக்கிறார். வெளிநாடு பயணங்கள், தொழில் ரீதியா நம்மளுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சி வெளிநாடுக்கு எதனாச்சும் போகிறதுக்கான வாய்ப்புகள், வரவு செலவு ரீதியா எதனாச்சும் ஒரு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருக்கு, கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை செலுத்தக்கூடிய டைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தை மாசம் சூப்பரான மாசம் சொல்லலாம். படிப்பு ரீதியா ஏதாச்சும் ஒரு நான் வேற இடத்துக்கு டிராவல் பண்றான்னு இருக்கிறேன், வேற ஏதாச்சும் இடத்துக்கு போய் தங்கி படிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, குடும்ப ரீதியான மாற்றங்கள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற்றங்கள் செய்யறதுக்கு, புது வீட்டுக்கு போகிறது, திருமண ரீதியாக ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் அமையுமா, ரொம்ப நாள் எதிர்பார்த்து திருமணம் அமையுமா அப்படின்னு சொல்றவங்க, புத்திர பாக்கியம் இல்லாதவங்க ஒரு ஆஸ்பத்திரிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆஸ்பத்திரி செலவு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பத்திரி ரீதியாக எதனாச்சும் ஒரு புத்திர பாக்கியத்துக்கு ரெடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலில், அதுக்கு எதனாச்சும் முயற்சி பண்ணலாமா, அதுக்கு எதனாச்சும் விரயங்கள் பண்ணலாமா, அதுக்கு நல்லா நேரம் தேடிட்டு இருந்தேன், எது நான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சூப்பரான மாதமாக இருக்கும். விரயம் செய்தாலும், மருத்துவ செலவீடுகள் ரீதியாக விரயங்கள் செய்தாலும் உங்களுக்கு அது ரீதியான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறதும் இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே உங்களுக்கு உங்களோட ராசிக்கு பார்த்தோம்னா நாலுல பார்த்தோம்னா சனியும் சந்திரனும் சேர்ந்து உட்காந்து. இந்த சந்திரன் அப்படின்னு சொல்றதே பார்த்தோம்னா நம்மளை தாங்கக்கூடிய அனைத்து விஷயம், கார் சொல்லலாம், வண்டி வாகனங்கள் சொல்லலாம், இருப்பு இடத்த சொல்லலாம், ஒரு வீடை சொல்லலாம், நம்ம உட்கார சேரை கூட சொல்லலாம். அப்ப இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 4ஆம் இடத்துலயே போய் உட்காந்துருக்கிறாங்கன்னு சொல்றப்ப நம்ம இருப்பு இடத்தை சார்ந்து. அப்ப அந்த விதமான பாக்கியத்துக்கு தகுந்த சந்திரன், அதாவது கோச்சாரகமான சந்திரன் பார்த்தோம்னா அந்த அதே நாளிலேயே போய் உட்கார்ந்துருக்கனால நம்ம எதை ஆசைப்பட்டாலும் உடனே அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதுல எந்த விதமான தயக்கமும் இல்லாம இந்த மாதத்துல நீங்க பயன்படுத்திக்கிறது பார்த்தோம்னா நல்ல விதமான ஸ்டாண்டர்டான சூழ்நிலை கொண்டுட்டு போய் வர்றதுக்கான ஆப்ஷன் நிச்சயமா உண்டு. இந்த மாசத்தை பயன்படுத்திக்க. தொடர்ந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் கேட்கறத விஷயங்கள் கேட்டீங்கன்னா, திருமண சார்ந்த விஷயங்கள் பார்த்தோம்னா எனக்கு 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, திருமண தடைகள் ஏற்படுத்திட்டு இருக்கு, ஆனா என்னோட சுத்த ஜாதகமா இருக்கு, நிறைய தடங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றதெல்லாம் அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு வர்றதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சுத்த ஜாதகமா இருந்தும் திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது ரீசன். அதுலயும் சுத்த ஜாதகம்னு சொல்ல முடியாதுங்க. அந்த சுத்த ஜாதகம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ராகியது, செவ்வாய் தோஷம், புத்தர தோஷம், கலத்தர தோஷம், இது காமனா எல்லாத்துக்கும் தெரியுது. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில பார்த்தோம்னா நிறைய பேத்துக்கு விழிப்புணர்வு, இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. அந்த கத்துக்கிட்ட விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் கத்துக்காத விஷயமா இருக்குன்னா இந்த திருமண சார்ந்த தகவல் சொல்லுவேன், திருமண சார்ந்த தோஷங்கள் சொல்லுவேன். இப்ப இது இல்லாம இன்னும் நிறைய விதமான தோஷங்கள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகல, தடையாகுது, தாமதப்படுத்தி கொடுக்குது, திருமணத்துக்கான பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னு சொல்றது எல்லாமே எதனாச்சும் ஒரு பிரச்சனைகள் நம்ம ஜாதகத்துல இருக்கும். அப்ப நம்ம ஜனனகால ஜாதகங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப ஜனனகால ஜாதகம், நம்ம பிறந்த ஜாதகம் பார்த்தோம்னா பிறப்புல வந்த ஜாதகத்துல எதனாச்சும் ஒரு தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கு தடங்கள் ஏற்படுத்தும், தடை ஏற்படுத்தும். நம்ம பார்க்கக்கூடிய பெண்களுக்கோ பார்க்கக்கூடிய ஆண்களுக்கோ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமா இருக்கலாம். திருமணத்துல பார்த்தோம்னா மாங்கல்ய தோஷங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய தோஷங்களா இருக்கலாம். சரிங்க, அந்த தோஷங்கள் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செவ்வாய் தோஷத்தை சொல்லலாம், அடுத்தது ராகியது சர்ப தோஷங்களை சொல்லலாம். அதுலயே கால சர்ப தோஷம்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சனி தோஷம் இருக்கு, புத்தர தோஷம் இருக்கு, கலத்தர தோஷம் இருக்கு, விஷகன்னிகா தோஷம் இருக்கு, புணர்ப்பு தோஷம் இருக்கு, கிரகங்களின் நினைவுகளால் ஏற்படும் தோஷங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 9 வகையான தோஷங்கள் இருக்குங்க. எல்லா தோஷத்தையும் தெரிஞ்சு அதுல என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம ஜாதகத்துக்கு என்ன விதமான மாற்றங்கள் வந்தா நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னாவே இந்த 30 வயசு 40 வயசு 45 வயசுங்கிற ஒரு பிரச்சனையே நமக்கு வராது. இப்ப சீக்கிரமா திருமணம் பண்றதுக்கு எல்லாரும் மாதிரியுமே நம்ம கேஷுவலா ஒரு பெண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு ஆண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வர வைக்கிறது பாக்குறது இப்படியெல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஏகப்பட்ட தடங்களும் பிரச்சனைகளும் நடந்தே தான் தீரும். ஏன்னா அவங்களோட ஜாதகத்தோட வலிமைகள் எப்படி இருக்கு, அதுக்கு இணையான ஜாதகங்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்க.
உங்களால மிச்சவங்களுக்கு தான் யோகம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஜாதகமா ஒரு சிலருக்கு இருக்குமே தவிர்த்து எல்லாத்துக்குமே எடுத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஜாதக பொருத்தங்கள் அமைஞ்சிடாது. அதான் அமையறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இன்னார் தான் சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஜாதக ரீதியான பொருத்தங்கள் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்குறது நல்லதுங்க. மெயினா ஒரு ஜோசியரை பார்த்து கேட்கிறப்ப வந்து பார்த்தோம்னா எனக்கு எந்த விதமான தோஷங்கள் இருக்கு, எதனால எனக்கு திருமணங்கள் தடையாகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெண்ணை பார்க்கறது நல்லது. அந்த மாதிரி ஒரு பொருத்தம் பண்ணி நல்ல விதமான பொருத்தங்கள் ரீதியா நம்ம செய்து சீர்திருத்தமா அமைஞ்சுக்கிறது நம்மளுக்கு லைஃபுக்கு சூப்பரான அடுத்த கட்ட பொசிஷனுக்கு கொண்டுட்டு போய் விடும். தொடர்ந்து அந்த தோஷங்கள் ரீதியான ஒரு வலிமையை நம்ம தொடர்ந்து எல்லா வெளியிலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் நிறைய பேரோட கேள்வி வந்து பார்த்தோம்னா, என்ன காரணம், என்ன ரீசன், எனக்கு இந்த மாசமாச்சு திருமணம் ஆகாதா, அடுத்த மாசம் திருமணம் ஆகாதா, நல்லா நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஒரு சில மாத காலகட்டங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு சில ராசிகளுக்கு திருமணம் ஆகும் நம்ம சொல்லுவோம். அந்த ராசியோட புது பலன் மட்டும்தான் தவிர்த்து அதோட ஜனனகால ஜாதகம் பிறந்த ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து தான் அதோட மாற்றங்கள் நம்மளுக்கு வரும். அப்ப வந்து பார்த்தோம்னா மெயினான ரீசன் நம்மளுக்கு அந்த பிறப்பு ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து நமக்கு திருமண சார்ந்த விஷயத்துல நல்ல விதமா அமைச்சுக்கிட்டு இந்த வருட காலகட்டங்களாச்சு 2024 நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சு, நல்ல பிஸ்னஸ் அமைஞ்சு, நல்ல ஒரு ஃபேமிலி அமைஞ்சு, இல்லை புத்திர பாகிய ரீதியாகவும் நல்ல விதமான புத்திர பாகியங்கள் அமைஞ்சு சீர்திருத்தமான லைஃப் அமையறதுக்கு பரிபூர்ண வாழ்த்துக்கள். நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்கள் கைண்டான சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை.